சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி சங்க காலத்துக்கு பின்னர் தோன்றிய ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இது சோழர் காலத்தில் திருத்தக்க தேவர் எனும் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. சீவக சிந்தாமணியின் 3141 செய்யுட்கள் ஒவ்வொன்றும் 4 அடிகள் உடையன. இக்காப்பியம் சீவகன் என்பவனின் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. ஏமாங்கத நாட்டு சீவகன் மன்னனுக்கு மகனாக அரசியின் வயிற்றில் உருவானவன். எனினும் விதிவசத்தால் சுடுகாட்டில் பிறக்கிறான். பின்னர் வணிகன் ஒருவனின் வீட்டில் வளர்ந்து கல்வி பயின்று பல கலைகள் கற்று சிறந்த வீரனாகிறான். இவன் சிறந்த தோற்றப்பொழிவும் அறிவும் நிரம்பியவன் என்பதால் 8 பெண்களை மணந்து கொள்ளுகிறான். இதனால் சீவகனை பற்றிய இந்நூலுக்கு மணநூல் என்று சிறப்பு பெயரும் உண்டு. இவ்வாறு பல மனம் புரிந்தவன் ஆனாலும் இவன் ஒரு காமுகன் இல்லை, மாறாக சிறந்த மன அடக்கம் கொண்டவனாகவே சித்தரிக்கப்படுகிறான். பல பெண்களை மனம் புரிந்ததினால் பணபலத்தையும் படைபலத்தையும் பெருக்கிக் கொண்டு அரச பதவியையும் அடைகிறான். 30 ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சி செய்த சீவகன் ஆட்சி பொறுப்பை தன் மகனிடம் அளித்துவிட்டு துறவறம் பூண்டு முக்தி பெறுகிறான்.